பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். வாழ்க்கை வளம் பெற யோகா. யோகா அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, உடல் மற்றும் உள்ளம், மனம் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறது அப்படின்னு தான் யோகா பயிற்சியோட முக்கிய நோக்கமே. அப்படிப்பட்ட யோகாவை வாழ்க்கையில மேற்கொள்ளும் பொழுது, உடல் மட்டும் இல்லாம உள்ளம் எல்லாமே ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்றது சிறிதளவு கூட நமக்கு சந்தேகமே கிடையாது. அப்படிப்பட்ட யோகாவை தான் மட்டும் கத்துக்கிட்டு பயன்பெறாம மத்தவங்களும் கத்துக்கணும் அப்படின்னு கடந்த 10 வருடங்களாக யோகாவை அறிவிச்சு கொண்டிருக்கும் ஆசிரியர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவர் திரு துரைக்கண்ணு ஐயா அவர்களை தான் நம்ம இன்னைக்கு சந்திக்க இருக்கோம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. இப்போ யோகா அப்படின்னா எல்லா வயதுள்ளவங்களுமே யோகா பண்ணலாங்களா? இல்லை குழந்தைங்க தான் பண்ணணும், மிடில் ஏஜ் தான் பண்ணணும், வயசானவங்க பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ஏதாவது இதில் ரூல்ஸ் இருந்தா? இது பண்ணக்கூடாதுங்கிறது ரொம்ப சின்ன குழந்தைங்களை வந்து யோகா பண்ண நம்ம ப்ரெஷர் கொடுக்குறோம். 8 இயர்ஸ்க்கு மேலே எல்லா யோகா பண்ணலாம். அதுக்கு முன்னால் பிள்ளைங்க யோகா மாதிரி தான் குழஞ்சி நெழுஞ்சிட்டு உட்காந்துருக்கோம். ஸோ 8 இயர்ஸ்க்கு மேலே எந்த வயசு 100 150 வயசு இருக்கிற வரைக்குமே யோகா பண்ணலாம். இப்போ வயசானவங்க நிறைய பேர் வந்து சர்க்கரை நோய் உள்ளவங்க, ப்ரெஷர் இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும், அவங்க கூடவே யோகா பண்ணலாங்களா? ரெகுலராக யோகா பண்ண கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ந்து யோகா பண்ணிட்டு இருந்தோன்னா சர்க்கரை நோய் சரியாக இப்போ கண்ட்ரோல் ஆகிடும். பிளட் ப்ரெஷர் இல்லாமலே போயிடும் ரெகுலராக பண்ணணும். இப்போ மற்றது அதாவது எக்ஸசைஸ்ன்னு சொல்லும்போது நிறைய பேர் வந்து காலையில் வாக்கிங் போகிறாங்க, ஜாக்கிங் போகிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு உடல் எடையை குறைக்கிறதுக்கு அந்த மாதிரி விஷயங்களை மேற்கொண்டாலும் கூட யோகான்றது இப்போ நீங்கள் யோகா பண்ணும்போது வாக்கிங் போகிறதை விட இன்னும் உடலும் வந்து எடையும் குறையிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய எடை குறையிறதுக்குன்னு நிறையா வந்து ஆசனம் பண்ணுவாங்க நம்ம. ஸோ அதுவும் ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். அதுக்கு இல்லாமல் உடலும் இல்லாமல் உள்ளமும் சேர்ந்த ஆரோக்கியம் அப்படின்றத யோகாவோட மெயின் கான்செப்ட் இல்லைங்களா? அது எந்த வகையில் வந்து பயனுள்ளதாக இருக்குது? நீங்கள் வாக்கிங் போடுறது, ரன்னிங் போடுறது எல்லாமே உங்களுக்கு ஸ்கெலிட்டல் மசில்ஸ், ஸ்கெலிட்டல் மசில்ஸ் நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டி வரும், கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டே வரும். வீல் ஸ்பெண்ட் எனர்ஜி, நிறைய எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணி தான் போட முடியும், நடக்க முடியும். யோகா பண்ண எனர்ஜி கன்சர்வ் ஆகும், எனர்ஜி நமக்கு உண்டாகும். அது வரும்போது இதுக்கு ஸ்கெலிட்டல் மசில்ஸ் இது ஒவ்வொரு தடவை ஃப்ளெக்சிபிலிட்டி வர வர நம்ம ஜாயிண்ட் ஃப்ளெக்ஷன் கரெக்டாக இருக்கும். இன்டர்னல் ஆர்கனை ஜென்டில் அப்படி திரும்பும்போது ஒவ்வொரு ஆர்கனும் ஜென்டில் கம்ப்ரெஸ் பண்ணும். இப்படி கம்ப்ரெஸ் பண்ணி வெளியே வர 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 அந்த ஆர்கனும் ரீஜெனரேஷன் எளிமை ஆகிட்டே வரும். அப்போ ஆக்டிவிட்டிஸ் அதிகமாக வரும். எப்படி பேன்க்ரியாஸ் வந்து நல்ல இன்சுலினை செக்ரேட் பண்ணணும்னா நமக்கு இது இல்லாமல் போயிடும், டயபெட்டிஸ் எல்லாம் போயிடும். அதே போல் ஹைப்பர் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் மோஸ்ட் ஆஃப் த லைஃப் இஸ் ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ்ஸு ஃப்ரீயாக இருக்கணும்னா யோகா கண்டிப்பாக பண்ணும். ஸ்ட்ரெஸ்ஸு ஃப்ரீயாச்சுன்னா இம்யூனிட்டி பவர் அதிகமாகும். இன்னைக்கு வந்து எல்லாம் ஃபாஸ்ட் வேர்ல்டில் போயிட்டு இருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு ரொம்ப மன அழுத்தம் நிறைய பேருக்கு. ஆனால் யோகா பண்ணுறவங்க பார்த்தா ரொம்ப காமாக இருப்பாங்க, பார்க்குறதுக்கே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக யோகா அதில் ஒரு முக்கிய பங்கு இருக்குது அப்படின்னு. ஆமாம், பெரிய பங்கு எப்படின்னா வாழ்க்கையே மாற்றிடும். ஒருத்தர் ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கிறான், இல்லாட்டி ரொம்ப கோபமாக இருக்கிறான், நீங்கள் யோகா பண்ண வந்துட்டோம்னா உட்கார்ந்த உடனே நமஸ்காரம் முத்திரை உட்காரும் போதே கான்சன்ட்ரேஷன் அங்கே இருக்கிறது எல்லாமே மறந்து வரும். தட் இஸ் கால் ஃபோக்கஸிங், கான்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸிங். அந்த ஃபோக்கஸிங் வந்து அந்த யோகா மேலே தான் கவனம் இருக்கும், அந்த வெளியவே போகாது. அந்த நேரத்தில் ஒவ்வொரு ஆர்கனுமே ஆல் த ஆர்கன் இன் யுவர் பாடி ரைட் ஃப்ரம் ஸ்மால் செல்லேருந்துமே ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சோம். அது ஆக்டிவேட் ஆகிறதுனால தான் நமக்கு முதல்ல அந்த இம்யூனிட்டி பவர் வந்து எப்போவுமே ஸ்ட்ரெஸ் வந்துன்னா இம்யூனிட்டி பவர்ஸ் வராது, அந்த செல்ஸை வந்து பிளாக் பண்ணிடும். இது வந்து ஜஸ்ட் ரிலீஸ் பண்ணி அந்த செல்ஸுக்கு இம்யூனிட்டி பவர் கொண்டு வரும். இந்த இம்யூனிட்டி பவர் கொண்டு வர வி காட் மோர் எனர்ஜி, இளமையாகிட்டே வரும். 10 வருஷம் அதை யோகா பண்ணால் 5 வயசு குறைஞ்சிடும். இல்லை மற்ற எக்ஸசைஸ் பண்ணும்போது பாடியே வந்து டயர்ட் ஆகும். நம்ம வாக்கிங் போகிறதாகட்டும், ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணால் உடல் ரீதியாக நம்ம வந்து டயர்ட் ஆகிடுவோம். ஆனால் யோகா பண்ணால் டயர்ட் ஆக மாட்டோம், எனர்ஜி தான் கூட வரும். அந்த அளவுக்கு உடலையும் வந்து ரொம்ப நம்ம போட்டு அலசிக்கிற மாதிரி ஒரு விஷயம் கிடையாது. ஜென்டிலாக தான் இருக்கும், வெரி சாஃப்ட், ஜென்டில், ஸ்லோ மூமெண்ட்ஸ் விதவுட் ஜெர்க்கிங். காலையே மேலே தூக்கலாம், நான் ஜென்டிலாக தான் தூக்குவோம், இப்படி தூக்க மாட்டோம். ஓடும்போது இப்படி ஓடுவோம், கஷ்டப்பட்டு ஓடும் மேலைகள் அதெல்லாம் கிடையாது. பிரணயாமம் பண்ணதுனால லங் கெப்பாசிட்டி அதிகமாக, ஃபஸ்ட்டு லங் கெப்பாசிட்டி அதிகமாக, நிறைய ஆக்சிஜன் உள்ள ஃப்ளோ ஆகும். ஆக்சிஜனோட சேர்ந்த பிராணா, அது வந்து உயிர் சக்தி, ஆமாம், அந்த எனர்ஜி பயோ எனர்ஜின்னு சொல்லுவாங்க, அதுவும் சேர்ந்து உள்ளே வரும். அது பாடியில் போக 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 ஆக்சிஜன் கண்டென்ட் பாடியில் அதிகமாகும். எவ்ரி செல்ஸ் வில் பி ஆக்டிவேட்டட். நிறைய ஆக்சிஜன் வந்து பிரெயினுக்கு போகும். நிறைய பிரெயின் போட்டால் பிரெயின் முதல்ல ஆக்டிவேட் ஆகும், ஒவ்வொரு செல்லும் ஆக்டிவேட் ஆகும், கோவமெல்லாம் குறைஞ்சே போயிடும், ஸ்ட்ரெஸ்ஸே வராது, கான்சன்ட்ரேஷன். யோகா பண்ணுறவங்க வந்து தலையே வலிக்காது அந்த மாதிரி, ஏன்னா ரொம்ப ஓவர் டென்ஷன் ஆனதுன்னு தலைவலி அப்படின்ற ஒரு விஷயம் வரும். யோகா தொடர்ந்து பண்ணுறவங்களுக்கு தலைவலி அப்படின்ற ஒரு பிரச்சனையே அதே மறந்தே போயிடும். தலைவலின்னு ஒன்று இருக்கவே மறந்து. அந்த அளவுக்கு யோகா ரொம்ப பயனுள்ளது.
இப்போ நம்ம யோகா பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா எடுத்த உடனே போய் டைரெக்டாக உட்காந்து அப்படியே யோகா பண்ணிட முடியாது. அதுக்கு வார்ம் அப் அந்த மாதிரி பண்ண முதல்ல பாடி நல்லா ரிலாக்ஸ் பண்ணிடணும். நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஜாயிண்ட் அப்படி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தென் ஒரு ஸ்லைட் வார்ம் அப் பண்ணுறது எப்போதுமே நம்ம பாடி டெம்பரேச்சர் கொஞ்சம் ரைஸ் பண்ணி நம்ம செய்கிற கலவு கொண்டு வந்து கொடுக்கும். ஸ்டிஃப்னஸை கொஞ்சம் கொஞ்சம் வெளியாகிடும். ஸ்கெலிட்டல் மசில்ஸ் எல்லாம் நல்லா லூஸ் ஆகும். நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி வரும். ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகம் இருக்கிறவங்களுக்கு தான் வயசு குறைவுதாக இருக்கும். வயசானதுக்கப்புறம் எனக்கு ஸ்டிஃப்னஸ் நடக்க முடியலங்கிறாங்க. குழந்தைங்க நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்காங்க. ஸோ இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி நமக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு சின்ன பிரணாயாமம் பண்ணுறோம். பிரணாயாமம் பண்ணுறது கண்டிப்பாக யோகா பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வார்ம் அப் மாதிரி வார்ம் அப் கண்டிப்பாக பண்ணுறது இல்லை. அப்போ தான் கான்சன்ட்ரேஷன் வரும். ஃபோக்கஸிங் கான்சன்ட்ரேஷன். அப்போ அந்த வார்ம் அப் எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஆசனாஸ் ஆரம்பிக்கும் போது பாடியை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வார்ம் அப் பண்ணணும். ரிலாக்ஸ் பண்ணும்போது பாடி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் லூஸ் அவுட் ஆகும். வார்ம் அப் பண்ணும்போது பாடியும் ஹீட் ஆகும். எல்லா மசில்ஸும் எலாங்கேட் ஆகும். செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். முதல்ல இதில் ரிலாக்ஸ், முதல்ல காலை ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் லெக் அதில் தான் நின்று செய்ய போகிறோம். அது கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிடும். அதே நேரத்தில் சைமல்டேனியஸாக கையை கொஞ்சம் அப்படியே ஆட்டிக்குங்க. அதுக்கப்புறம் கையை நல்லா கோர்த்துட்டு மேலே கொண்டு போங்க. நல்லா மேலே கொண்டு போங்க. அப்படியே பாடி மேலே தூக்குங்க. ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். மூச்சு எடுத்துகிட்டே மேலே போங்க. இது நார்மலாக எல்லா அனிமலும் அந்த காலத்துலேயும் இந்த காலத்துலையும் செய்கிறது தான். மனுஷனும் செஞ்சுட்டு இருந்தால் இப்போ செய்கிறதில்ல. அதனால் எலாங்கேட் பண்ண பாடியில் ஒவ்வொரு மசில்ஸும் எலாங்கேட் ஆகும், ஆக்டிவேட் ஆகும். அதோட லெஃப்ட் டு ரைட் ஒரு 3 times அப்படி பண்ணிடுங்க. ஸோ தட் இந்த விலா எலும்பு எல்லாமே ஃப்ரீ ஆயிரும். ஷோல்டர் வந்து ஃப்ரீ ஆயிடும். இந்த ரிலாக்ஸேஷன் முடித்த பிறகு லேசாக முன்னால் கையை கிராஸ் பண்ணுங்கள். அப்படியே மேலே கிராஸ் பண்ணுங்கள். இப்போ ஆல்மோஸ்ட் பாடி ரிலாக்ஸ் ஆச்சு. ரெடி ஃபார் தி எக்ஸசைஸ். யோகாவில் சொல்லும்போது கண்களுக்குன்னு சிறப்பாக வந்து பயிற்சி பண்ணுவாங்க. உடல் அப்படின்னா கண் இல்லாமல் ஒரு விஷயமே நமக்கு நடக்காது இல்லைங்களா? ஸோ அப்படிப்பட்ட கண்களுக்கான பயிற்சி எந்த மாதிரி பண்ணலாம் சார்? எப்படி அதை பண்ணலாம்? கண் வந்து ஒன் ஆஃப் த 5 சென்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சென்சரியாக இருக்குது. மெய், வாய், கண், மூக்கு, செவிங்கிறாங்க. அதில் கண் வந்து இதெல்லாம் சென்சரி இன்புட் அதிகமாக வருது. ஏன் நீ ஸ்மெல் பண்ணுறதை கூட நீ கண்ணிலே வச்சு பண்ணிக்கலாம். இதுதான் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஸ்மெல் பண்ணிக்கலாம். ஒரு திங்ஸோட கன்சிஸ்டன்சி கூட கண்ணில் பார்த்து இது சாஃப்டாக இருக்கும், இது ஹார்டாக இருக்கும்னு தெரியல. அந்தளவுக்கு கண்ணுக்கு சென்சரி. இது வந்து எப்போவுமே ஃபெட்டிக்காக டைர்டாக இருக்கும். அதே ஷார்ப்னஸாக இருக்கும். அதுக்கு வந்து ஷார்ப்னஸாகவும் இருக்கணும். அதுக்காக கண் பயிற்சி ரெகுலராக பண்ணிக்கிறது நல்லது. எஸ்பெஷலி இப்போ இந்த கோவிட் சீசனில் நிறைய ஆன்லைன் கிளாஸ். நம்மளும் நிறைய மொபைல் பார்க்குறோம். ஒவ்வொன்றும் ஏதாவது சின்ன விஷயம் ஒன்று கூகுளில் தட்டி விட்டு பார்க்குறோம். ஸோ இப்போ ஷார்ப்பாக இருந்தால் தான் நம்ம கண் பார்வை வந்து கெட்டு போகிறோம். இந்த கேட்ராக்ட் வர்றது எல்லாம் போஸ்ட்போண்ட் ஆகிடும். ப்ரெஸ் பை இப்போ 40 வயசில் படிக்க முடியாமல் இருக்குது. அது எல்லாமே போஸ்ட்போண்ட் ஆகிட்டு வரும். அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் நமக்கு கேட்ராக்டே வராது. அந்த அளவுக்கு வந்துடும். இது வந்து ரெகுலராக பண்ணணும். ரெகுலர் மாட்டுன்னு இன்றைக்கி ஒரு நாள் பண்ணிவிட்டு எனக்கு சரியாச்சுன்னு சொல்லக்கூடாது. அதே போல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கண் எக்ஸசைஸ் மார்னிங் வந்து சொன்ன பண்ணுங்க. நைட்டு ஒரு தடவை பண்ணிடணும். அப்போ கண் ஸ்ட்ரெயின் ஆச்சு நல்லா கண்ணை மூடி கையை வச்சு அப்படி சொல்லிட்டு இருந்தாலே அவங்களுக்கு திருப்பி ரீகெயின் பண்ணுவாங்க. ரிஃப்ரெஷ்மெண்ட் வந்துடும். ஷார்ப்னஸ் தொடர்ந்து படிச்சுட்டே இருக்காங்க. ஒரு கண்ணில் வந்து ஒரு எரிச்சல் மாதிரி வருதுன்னா இந்த ஐ எக்ஸசைஸ் பண்ணிட்டு நிச்சயமாக அந்த ரிஃப்ரெஷ் திருப்பி ஒன்று கண்ணை மூடி இருந்தாலே போதும். கண்ணை மூடி அந்த கண்ணை பட்டு மட்டும் தியானம் பண்ணிட்டு அப்படி இருப்பாங்க. அப்போ கண்டிப்பாக இந்த எக்ஸசைஸ் வந்து எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக பண்ணணும். குழந்தைங்க இப்போ வந்து ஆன்லைன் கிளாஸ்லேயே இருக்கனால அவங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் பண்ணனா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த கண் பயிற்சி வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றது இப்போ நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். கண்களுக்கு பயிற்சி ஏன் முக்கியம் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருமே நிறைய செல்ஃபோன் பார்க்குறோம், கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறோம். அதே போல் ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் இப்போ எல்லா பக்கமே நடந்துகிட்ருக்கு. இந்த நேரத்தில் கண்கள் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். கண்ணில் ப்ரெஷர் ஏற்படக்கூடாது. கேட்ராக்ட் பின்னால் போகணும். ஒரு ஃபெட்டிக்னஸ், டயர்ட்னஸ் வரக்கூடாது. இது எல்லாத்துக்கும் காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒரு கண் எக்ஸசைஸ், ஐ எக்ஸசைஸ் பண்ணுவது நல்லது. நான் சொல்கிற மூமெண்ட்ஸை கரெக்டாக எனக்கு கண்ணை வாட்ச் பண்ணுங்கள். அப் டவுன், அப் டவுன், அப் டவுன், அப் டவுன். ரிலாக்ஸ். லெஃப்ட் அண்ட் ரைட் மூமெண்ட்ஸ். லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட்,
left, right, left, right, relax. Crossing, right மேலே left கீழே. Right, left, right, left, right, left, right, left, right, left, relax. Left மேலே right கீழே. Left, right, left, right, left, right, left, right, left, right, left, right, relax. Rotation, கண்ணை வைடாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. Clockwise 10 times, anti-clockwise 10 times. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்படியே இடது பக்கம் ஆப்போசிட் சைட். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. இப்போ கண்ணை வேகமாக பிளிங்க் பண்ணுங்கள். 30 செகண்ட்ஸில் 60 டைம்ஸ். ரிலாக்ஸ். அப்படியே புரோமத்தி பாருங்கள். இட்ஸ் சுலுமுனை யோகம். இதுக்கு சுலுமுனை யோகம்னு பேர். நம்ம கான்சன்ட்ரேஷன் நல்லா வரும். ஐ வந்து ஒரு ஸ்ட்ரெயின் கொஞ்சம் கொஞ்சமாக போகிறது உங்களுக்கு நல்லா தெரியும். மனசாலும் உடம்பாலும் நம்ம பார்வையாலேயே ஒன்றும் சேர்க்கலாம். இல்லை ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அப்படி வச்சுட்டு அப்படியே கண்ணை கீழே பாருங்கள். கேசரி யோகம். நம்ம பாடியிலேருந்து 1 feet முன்னால் பாருங்கள். இது கான்சன்ட்ரேஷனோட கன்வர்ஜன் உண்டாக்குறதுக்கு இது ஒரு அருமையான ஒரு தியானம். ரிலாக்ஸ். நல்ல கையை சூடு குறைக்க தேய்ங்க. அழுத்தாம கண்ணில் வச்சு ஒரு மாகாரம். அப்படியே நெட்டியை தடவி கொடுங்க. யூ மேக் யுவர் ஃபேஸ் ஃப்ரெஷ். இங்கே இப்படி பண்ணும்போது ரத்த ஓட்டங்கள் அதிகம் வரும். சின் நல்லா நாடி சின் நல்லா தேய்ச்சிடுங்க. தென் ஓவர் த நாஸ்ட்ரில்ஸ், மூக்கில் 2 சைடும் சேர்த்துடுங்க. தென் யுவர் பெரிஃபெரி. முடிச்சுட்டு ஒரு டீப்பாக ப்ரீத் பண்ணிக்கங்க. ரிலாக்ஸ் பண்ணிங்க டோட்டலாக பாடி. யோகாவில் ரொம்ப முக்கியமாக அப்படின்னா சூரிய நமஸ்காரம். யோகா பண்ணாதவங்களுக்கு கூட நல்லா ஞாபகம் இருக்கும். சூரிய நமஸ்காரம்ன்ற ஒரு விஷயம் இருக்குது யோகாவில் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமும் கூட யோகாவில். ஸோ அந்த சூரிய நமஸ்காரம் எப்படி பண்ணணும், அதனால என்ன பயன்கள் சார் அதை பண்ணுறதுனால? சூரிய நமஸ்காரம் பண்ணோம்னா டோட்டல் பாடி ஃப்ளெக்சிபிளாக வரும். டோட்டல் பாடி ஒவ்வொரு ஜாயிண்ட்டுமே வேலை செய்யும். டோட்டல் பாடி ஃப்ளெக்சிபிளாக கான்சன்ட்ரேஷன் அதிகமாக வரும். நம்ம ஒவ்வொரு தடையும் அந்த 12 பாய்ச்சர் இருக்கும். 12 பாய்ச்சருக்கு மாறி மாறி வரும்போது ஜஸ்ட் கம்ப்ரெஷன் ஆஃப் தி அப்டாமன் அதிகமாக இருக்கும். அதே போல் பிரெயினுக்கும் நிறைய பிளட் ஃப்ளோ ஆகிட்டு அந்த ஒரு சூரிய நமஸ்காரம் பண்ணும்போதே நம்ம கிட்டத்தட்ட அதில் ஒரு 12 நிலைகள் பண்ணுற மாதிரி 12 நிலைகள் வரும். 12 பாய்ச்சர் இப்போ ஆசனாஸ் பேர். அந்த ஆசனம் நின்று பண்ணும்போது அதோட எஃபெக்ட் இருக்கும். அப்புறம் காலை மடித்து வச்சு அதில் என்ன எஃபெக்ட் இருக்குமோ அது சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுல இருக்கும். சூரிய நமஸ்காரம் ஒரு 12 வகை இருக்குது. டைப் 1 பண்ணாலே போதும். நமக்கு அப்பப்போ நேரம் எது இருந்தாலும் எது இருக்கோ இல்லை நேரம் தான் சொல்லுவோம். அதே மாதிரி காலையில் ஸ்மாலராக ஒரு வார்ம் அப் பண்ணிவிட்டு ஒரு 3 times ஆர் 5 times இந்த சூரிய நமஸ்காரம் ரெகுலராக பண்ணால் அன்னைக்கு முழுக்க எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஒரு வாழ்க்கையே கொஞ்சம் ஒரு புத்துணர்வு அடைஞ்ச மாதிரி இருக்கும். அதாவது இப்போ யோகாவில் நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய பயிற்சிகள் இருக்குது. அது பண்ணவே முடியல. ஆனால் சூரிய நமஸ்காரம் மட்டுமே நீங்கள் பண்ணினா அந்த தேவையான எனர்ஜியுமே உங்களுக்கு அந்த சூரிய நமஸ்காரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல வரீங்க. ஆமாம். காலையில் எழுந்திரிச்சோடனே
நல்லா குடிச்சிட்டு அதுக்கு காலை கடன்லாம் முடிச்சுட்டு ஸ்மாலரை வார்ம் அப் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் சூரிய நமஸ்காரம் மட்டும் பண்ணிட்டு போகலாம். நாள் முழுக்கமே நமக்கு சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப ஒரு அருமையான ஒரு விஷயம் இந்த சூரிய நமஸ்காரம் அப்படின்றது. அப்போனா வந்து நம்மளால யோகாவோட பயிற்சிகள் கற்றுக்கிட்டு இருக்கோம், யோகா பயிற்சிகள் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் இல்லை, ரொம்ப அவசர காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னா கூட இந்த சூரிய நமஸ்காரம் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணாலே அந்த நாளுக்கு தேவையான அத்தனை எனர்ஜியுமே நமக்கு கிடைச்சிடும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட சூரிய நமஸ்காரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். நமஸ்கார முத்ரா, அர்த்த சக்ராசன், பாதஹஸ்தாசன், right leg backward, left leg backward, slide posture, Shashank posture, Sashtang Namaskar, Bhujangasana, hill posture, Shashank posture, right leg forward, left leg forward, Padahastasana, Artha Chakrasana, Namaskar Mudra. Left leg, Namaskar Mudra, Artha Chakrasana, Padahastasana, left leg backward, right leg backward, slide posture, Shashank posture, Sashtang Namaskar, Bhujangasana, hill posture, Shashank posture, left leg forward, right leg forward, Padahastasana, Artha Chakrasana, Namaskar Mudra. சார், இன்னைக்கு கொரோனா அப்படின்னா உலகம் முழுவதுமே அச்சுறுத்தக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கு. கொரோனா அப்படின்னாலே பயந்துட்டு தான் இருக்கும். இன்னைக்கு அந்த வார்த்தை சொல்றதுக்கே ரொம்ப பயமா இருக்கு. ஸோ இன்னைக்கு என்னன்னா மூச்சு விட முடியாம தான் நிறைய பேர் வந்து அந்த கொரோனாவால பாதிக்கப்பட்டவங்க மூச்சு விட முடியல, அதனாலதான் இறக்க நேரிடுது அப்படின்னு விஷயங்கள் பாக்குறோம். அப்போ யோகால பாத்தீங்கன்னா முழுக்க நிறைய மூச்சு பயிற்சி பண்ணுவீங்க, பிரீத் அவுட் அது மாதிரி பண்ணிட்டே இருப்பீங்க. யோகா தொடர்ந்து பண்றவங்களுக்கு கொரோனா தாக்கப்படாது அப்படின்ற மாதிரி விஷயங்களும் நம்ம கேள்விப்படுறோம். ஸோ எந்த விதத்துல வந்து இந்த யோகா கொரோனா நம்மளை தாக்காம இருக்கிறதுக்கு பயன்படும், எப்படி இருக்கும்? பேசிக்காகவே நம்ம யோகா பண்ணும்போது ஒவ்வொருத்துக்குமே மூச்சு பயிற்சி ஃபண்டமெண்டலாக வச்சுட்டு தான் பண்ணுவோம். குனியும் போது மூச்சு விடுவோம், மேலே கையை தூக்கும் போது மூச்சு எடுப்போம், ஆழ்ந்த மூச்சு டீப் ப்ரீதிங் சொல்லுவோம். டீப் ப்ரீதிங் பண்ண லங் கெப்பாசிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிருக்கும். லங் கெப்பாசிட்டி பெருசாக ஆக்சிஜன் சொன்னமே ஆக்சிஜன் வரும். அதே போல் இம்யூனிட்டி பவர் அதிகமாக வரும். இந்த நிமோனியா மாதிரி தொற்று நோய்கள்லாம் அதில் வர்றது ரொம்ப ரேர். பெரும்பாலும் எந்த யோகியுமே நிமோனியாவில் செத்து போய்ட்டு யாரும் சொல்கிறதுக்கே இல்லை. அந்த அளவுக்கு அந்த லங் வந்து கிளியர் ஆயிரும். லங் கெப்பாசிட்டி அதிகமாகாமல் இம்யூனிட்டி அதிகமாக நல்ல கொரோனா வர்றது பெரும்பாலும் தடுக்கப்படும். அப்படியே வந்தால் கூட இந்த எதிர்ப்பு சக்தியால் கொரோனாவை வந்து நம்ம வந்து வெற்றி கொள்ள முடியும். யோகா மிகவும் யூஸ்ஃபுல்லான ஒரு சயின்ஸ். நமக்கு மூச்சு பயிற்சி பண்ணணும். மூச்சு பயிற்சியில் ஆக்சிஜன் நிறைய கிடைக்கும். ஆக்சிஜன் தான் உயிர். அதே போல் இந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகணும் தான் ஆக்சிஜன் நிறைய உள்ளே வரும். இது சம்மந்தமாக முதல்ல நம்ம பண்ண போகிற மூச்சு பயிற்சி பஸ்திரிகா பிராணாயாமம். இந்த பஸ்திரிகா பிராணாயாமம் பண்ணும்போது செஸ்ட்டில் இருக்கிற அந்த பிராங்கஸ் இருக்க எல்லா அழுக்குகளும் வெளியே வந்துடும். பிராங்கஸ் நல்லா சுருங்கி விரியும், அந்த தன்மை வரும். மூக்கில் இருக்கிற அந்த அழுக்குகளும் எல்லாமே வந்துடும். டோட்டல் பேசேஜ் கிளியர் ஆகிடும். ஆக்சிஜன் நம்ம பேசிவாக உள்ளே எடுக்கும்போது ஆக்சிஜன் பாடிக்கெலாம் நிறைய வருது. இதெல்லாம் சேர்ந்ததுன்னா செல்ஸ் ஆக்டிவேட் ஆகும், லங்ஸ் நல்லா விரிவடையும், லங் கெப்பாசிட்டி அதிகமாகும். அட் த சேம் டைம் நமக்கு வந்து இம்யூனிட்டி அதிகமாகும். இம்யூனிட்டி பவர் அதிகமாக நோய் எதிர்ப்பு சக்தி வரும். இந்த காலத்தில் இந்த மாதிரி வைரஸ் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் டைமில் கூட நம்மளோட எதிர்ப்பு சக்தியை நம்மளே இதில் வச்சு டெவலப் பண்ணிக்கலாம். இது ஒவ்வொருவரும் தனியாகவோ இல்லாட்டி கூட்டாகவோ ரெகுலராக மூச்சு பயிற்சி பண்ணும். பல மூச்சு பயிற்சியில் இது ஒன்று வந்து பஸ்திரிகா பிராணாயாமம். இதனால் உடம்பும் சூடாகும். வில் ஸ்டார்ட். கை நல்லா மேலே வச்சுங்க. ஜஸ்ட் ப்ளோ அவுட். மூச்சு மட்டும் விடணும். பேசிவாக வந்து மூச்சு உள்ள போயிடும். கை நல்லா வச்சுங்க. ரிலாக்ஸ். இப்போ செஸ்ட்டு நல்லா விரிவடைஞ்சிருச்சு, லங்ஸ் நல்லா விரிவடைஞ்சிருச்சு, உடம்பு சூடாயிடுச்சு.
அடுத்ததாக ஒரு கூலிங் பிராணாயாமா. கூலிங் பிராணாயாமா பாடியை கூல் பண்ணும். இது வெயில் காலத்தில் பண்ணலாம். இது வந்து நமக்கு பாடி ஹீட்டாக இருக்குது, உடம்பு சூடாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறவங்க கூட இந்த குளிர்ச்சி பிராணாயாமம் பண்ணலாம். இந்த குளிர்ச்சி பிராணாயாமம் வந்து க்ளீன் அட்மாஸ்ஃபியரில் பண்ணணும். ஏன்னா ஏர் வந்து நேராக தொண்டைக்குள்ளே போகும், ஃபில்டர் ஆகாமல் தொண்டைக்குள்ளே போகிறதுனால க்ளீன் அட்மாஸ்ஃபியரில் தான் பண்ணணும். காமன் பிளேஸ் தான் பண்ணாமல் இருக்குது நல்லது. நல்லா பாருங்கள், நல்லா பல்லாக கடிச்சிங்க. இதனால் தாடை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டோம். பல்லுக்கு நடுவில் அப்படியே மூச்செடுங்க. அப்புறம் உங்கள் லிப் அவங்க உதட்டை மூடிட்டு மூக்கு வழியாக மூச்சு விடுங்க. ரிலாக்ஸ். எந்த பிராணாயாமம் செய்யும்போதும் மெதுவாக ஆரம்பித்து கொஞ்சம் உச்சநிலை அடைஞ்சு அதுக்கப்புறம் இந்த பிராணாயாமத்தை ஸ்லோவாக முடிக்கும். யோகான்னு சொல்லும் பொழுது ஆசனாஸ் தான் எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வருது. ஆமாங்க. மற்ற உடற்பயிற்சிலாம் பண்ணுறதை விட ஆசனாஸ் தான் யோகாவில் முக்கியம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட ஆசனாஸ் எப்படி பண்ணுறது, அதனால நமக்கு என்ன பயன்கள் சார்? ஒவ்வொரு ஆசனாஸுக்கும் டிஃப்ரெண்டாக இது வித்தியாசமான பயன்கள் இருக்கும். இப்போ டயபெட்டிஸ்க்குன்னா அது ஒரு 5 ஆசனா இருக்குது. ஹைப்பர் டென்ஷனாக ஒரு 5 ஆசனா இருக்குது. 5 ஆசனா ஒரு நோய்க்குமே தனித்தனி குறிப்பிட்ட ஆசனாஸ் பண்ணும்போது அந்த நோயை வந்து ரெகுலராக அந்த பேஷண்ட்ஸு அதை பண்ணோம்னா டோட்டலாகவே கண்ட்ரோல் ஆகிடும். நான் குணமாகணும்னு சொல்கிறது வந்து இது மட்டும்தான், சில பிபி மட்டும் தான் சொல்கிறேன். மற்றதெல்லாம் கண்ட்ரோல் ஆகிடும், ப்ரிவெண்ட் ஆகிடும். அதனால் ஆசனாஸ் பண்ணும்போது தனக்கு எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் பண்ணிக்கலாம். இனிஷியலாக ஒரு 10 கவுண்ட் பண்ணுறேன். நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு வந்தோம்னா 15 கவுண்ட் 20 கவுண்ட் வரைக்கும் போயிடலாம். இது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஒரு பயிற்சி ஆசனாவே ஒரு பயிற்சின்னு வச்சுக்கோங்களேன், அது கன்சிஸ்டண்ட்டாக தினமும் ரெகுலராக பண்ணால் தான் ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். இன்றைக்கி ஆசனா பண்ணிவிட்டு நாளைக்கு எனக்கு சரியாகலன்னு சொல்லக்கூடாது. ஸோ இது தொடர்ந்து பண்ணிடுவோம், ஆரம்பிச்சுட்டா பண்ணிடுவோம், உடனே அதோட பலனை எதிர்பார்க்க முடியாது. ஆமாம், இல்லை இதில் பலன் நல்லா இருக்கும், பட் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கும். ஸோ அப்போ நிறைய விஷயங்கள் வந்து ஆசனாஸ் மூலமா, அதாவது நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஒரு நோய் அப்படின்னா மருந்து சாப்பிட்டா தான் சரியாகும் அப்படின்றத தாண்டி யோகா ஆசனாஸ் பண்ணும்போது ஒரு நோய்க்குமே குறிப்பிட்ட ஆசனாஸ் இருக்குது. குறிப்பிட்ட ஆசனாஸ் இருக்குது, ப்ரிவென்ட் பண்ணும், சில நோய் வராமலே தடுக்கும். அதாவது வந்திருக்க நோய்க்கு வந்து உங்களை நோயை கட்டுப்படுத்த முடியும். அந்த சில ஆசனாஸ் ஒரு நோய்க்குமே வந்து ஆசனாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். அது இல்லாமல் தொடர்ந்து பண்ணுறீங்க, ஒரு ஆசனாஸோட ஒரு நோய்க்கு ஒரு ஆசனாஸ் இருக்குது, அது நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா வராமையே தடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட அருமையான ஆசனாஸ்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஆசனாஸில் ஆரம்பிப்போம். ஆசனாஸில் முதலாக பர்வதாசனா பண்ணலாம். ஸ்ட்ரெயிட்டாக உட்காருங்க, எந்த பொசிஷனில் உட்காந்துக்கலாம். ஸ்லோவாக கையை ரிலீஸ் பண்ணுங்கள், அப்படியே மேலே கொண்டு வாங்க. மூச்சு எடுத்துகிட்டே மேலே கொண்டு வாங்க. நமஸ்கார முத்திரை வர வரைக்கும் கொண்டு வந்துடுங்க. உங்கள் பார்வையை புருவமத்தி கொண்டு வாங்க. அப்படியே கண்ணை க்ளோஸ் பண்ணுங்கள். தியானத்தில் இருங்க. அப்படியே உங்கள் ப்ரீதிங்கை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். 3, 4, 5. மெதுவாக மூச்சு விட்டுட்டே கீழே கொண்டு வாங்க. கையை நல்லா லேசாக திறக்க ஆரம்பிங்க. அப்படியே நேரம் இப்போ பச்சிமோத்தாசனம் சொல்கிறோம். ஆசனாஸ் ஃபார் டயபெட்டிக். முது நேராக இருக்கும். இது ஒரு உகந்த ஆசனா. முதல்ல வலது கால் நீட்டிக்கிங்க, இடது காலை நீட்டிக்கிங்க. கை 2 ஸ்ட்ரெயிட்டாக உட்காருங்க. கை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே தூக்குங்க. அப் மூச்சு விட்டே போங்க. அப்படியே ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணுங்க. மூச்சு விட்டே வரணும். மெதுவாக வாங்க. till you reach your great toe. அதுக்கப்புறம் தலையை கொஞ்சம் கொஞ்சமாக குடிங்க. அதே மாதிரி குடிங்க. உங்கள் கைகள் 2 உங்கள் எல்போ வந்து கீழே வந்து டச் பண்ணும். நார்மல் ப்ரீதிங்கில் உட்காரணும். 1, 2, 3, 4, 5. ஸ்லோவாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். மூச்சு விட்டே மூச்சு எடுத்துகிட்டே மேலே வாங்க.
டவுன் யுவர் ஹேண்ட்ஸ், காலை மடிச்சு. யோகால வந்து எத்தனை ஆசனாஸ் இருக்கு, சூரிய நமஸ்காரம்னா என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஆசனாஸ்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் சார்? இந்த ஆசனாஸ் பண்ணி முடிச்ச உடனே சவாசனா, அதாவது சாந்தி ஆசனா, கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ்டாக படுத்துக்கலாம். ஓகே. அது படுத்து முடிச்ச பிறகு எந்திரிச்சு அந்த டோட்டல் பாடி ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் மனசில் கான்சன்ட்ரேஷன் வர ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் நம்ம தியானம் பண்ணுறது நல்லது. தியானம் பண்ணி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான். அந்த தியானத்தை வந்து மனசாலையும் உடலாலையும் முழு மனதோடு நம்ம ஒரு ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த தியானம் நல்லாவே இருக்கும். அது முடிச்சதுக்கப்புறம் ஒரு க்ளோசிங் ப்ரேயர், எப்படி நம்ம ஆரம்பிக்கும் போது ஒரு இறை வணக்கத்தோடு ஆரம்பிக்கிறோமோ அதே மாதிரி முடிக்கும்போது நம்ம நல்லா இருக்கணும், உலகமெல்லாம் நல்லா இருக்கும், இந்த யோகானால் எல்லாருக்கும் ஒரு பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லி ஒரு க்ளோசிங் ப்ரேயர் சொல்லி அதுக்கப்புறம் அது முடிக்கிறது எப்போவுமே நல்லது. ரொம்ப அருமை. இன்னைக்கு வந்து உங்ககிட்ட பேசுனதுல நிறைய யோகா பத்தின நிறைய அரிய பயனுள்ள தகவல்லாம் வந்து நாங்கள் தெரிஞ்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் யோகாவை நம்ம தினந்தோறும் நம்மளோட வாழ்க்கையில செய்யும் பொழுது ஒரு அங்கமாக இருக்கணும். கண்டிப்பா அதை நீங்க சொல்லியிருக்கீங்க, யோகா வந்து வாழ்க்கையோட ஒரு அங்கமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யோகாவை தினந்தோறும் நம்ம அந்த யோகா பயிற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது உடல், உள்ளம், மனம் எல்லாமே ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த உங்களோட காலையில இவ்வளோ பிஸியான இந்த டைம்ல கூட உங்களோட நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி இவ்வளோ அழகா எங்களுக்கு யோகா சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம். நன்றி.